இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்கான இனிஷியல் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 1,15,000 வரைக்கும் பர் மந்த்துக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதேமாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் இல்லை. டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா CDAC டிபார்ட்மெண்ட் தான், அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். இங்கே இருந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து தான் நம்ம ஷார்ட்டாக CDAC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை லொக்கேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையுமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிரந்தரமான மத்திய அரசு நிறுவனம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வரும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 30 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் உங்களுக்கு 50 வேகன்சிஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ரோக்ராம் மேனேஜர் இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் டெக்னீஷியனில் 20 வேகன்சிஸ் இருக்குது. சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், அதே மாதிரி ப்ராஜெக்ட் லீடர் இந்த கேட்டகரியில் உங்களுக்கு 20 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு சென்னையில் வந்து ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ இந்த போஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை. இதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 30 ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியில். ஸோ டொமைன் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டிலையுமே இருக்குது. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க டொமைன், அதாவது இந்த கேட்டகரியில் நீங்கள் BE BTech அல்லது ME MTech அல்லது PG டிகிரி வந்து சயின்ஸில் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள், அல்லது PG டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள், அல்லது PG டிகிரி ரெலவென்ட் டொமைனில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலுமே எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் சம் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லி. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் வந்து அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஜாப் ப்ரொஃபைல் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதுதான் ஜாப் ப்ரொஃபைல். சேலரி பொறுத்த வரைக்கும் பர் annumக்கு உங்களுக்கு 3.6 lakhs வந்து சொல்லியிருக்காங்க. பர் மந்த்துக்கு உங்களுக்கு 30,000 மேலே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க. 1 year பேசிஸில் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அனதர் ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களை வந்து அசைன் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் இந்த அப்ளை பட்டன் கொடுத்தோம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எண்டாவது பேஜில் உங்களுக்கு அப்ளை பட்டன் இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேக் கொடுத்து அடுத்த பொசிஷன் பார்த்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரியில் 50 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலும் அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 4 வருடங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அவங்க கேட்டிருக்க இந்த ரெலவென்ட் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்க. 45 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். BE BTech அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அல்லது நீங்கள் ME MTech ஈக்குவலண்ட்டான டிகிரி இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் ஓகே. அல்லது நீங்கள் PG டிகிரியில் சயின்ஸு, PG டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அல்லது அவங்க கொடுத்துருக்க டொமைன் ரெலவென்ட்டாக நீங்கள் வந்து PG டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அல்லது PhD வந்து ரெலவென்ட் டிசிப்ளினில் முடிச்சிருக்கீங்கனாலுமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 4 வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேங்களா? அது இல்லாமல் அவங்க சொல்லியிருக்க இந்த டாப்பிக்கில் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 4.49 lakh வந்து பர் இயருக்கு பர் annumக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1 year வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளையும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் டெக்னீஷியன், சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் லீடர், அதே மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ரோக்ராம் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும்னா வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது கன்சாலிடேட்டட் பேசிஸில் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் இருக்குது ஒர்க்கு. 1 year இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்பட்ட உங்களுக்கு அனதர் ப்ராஜெக்ட்லையுமே உங்களுக்கு வந்து அசைன் பண்ணிக்குவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC ST 5 years, OBC 3 years வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு இன்டர்வியூ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக வேலிடான இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், என்ன சைஸில் இருக்கணுங்கிற மாதிரி A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா இங்கே மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டையுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் உங்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அல்லது இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணாதான் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். கம்மியான மெம்பர்ஸ் அப்ளை பண்ணால் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு நிறைய பேருக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டிலேயே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சான்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.